ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு சோஷியல் மீடியா கிராண்ட் ஓப்பனிங் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ண போறோன்றத இல்லஸ்ட்ரேட்டர்ல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போஸ்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். நியூவா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்க. நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+N. சைஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ்ல செட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு போர்ட்ரேட் சைஸ்ல டிசைன் பண்ண போறோம் அப்படின்றதுனால வித் ஒரு 1080க்கும் ஹைட் வந்து 1350 வச்சுக்கிட்டு கலர் மோட் வந்து RGB ராஸ்டர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை 300 ppi செட் பண்ணிங்க. பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கிரியேட் பண்ண தேவையான கண்டென்ட் அண்ட் இமேஜஸ் தேவை. ஸோ நான் கண்டென்ட் அண்ட் இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் செப்பரேட்டா ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இமேஜையும் நான் ஃப்ரீபிக்ல இருந்து ஹை ரெசல்யூஷன் இமேஜஸா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நோட்பேட்ல இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி இல்லஸ்ட்ரேட்டர் ஆர்ட்போர்ட் சைட்ல பேஸ்ட் பண்ணீங்க. ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ண Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+Shift கிரேட்டர் தென் சிம்பிள் பிரஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே லெஸ் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் ஃபாண்டோட சைஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை டெலீட் பண்ணிடலாம். கண்டென்ட் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்டருக்கு தேவையான லோகோவை Ctrl+O கொடுத்தீங்கன்னா Ctrl+O வந்து ஃபைல் ஓப்பன் பண்றது செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும் ஆர்ட் போர்டில். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணீங்க. இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து நம்ம செட் பண்ண போறோம். இந்த கிராண்ட் ஓப்பனிங் கேரக்டர்ஸ்ல போயிட்டு கிராண்டுக்கு மட்டும் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்டை. கிராண்ட் ஓப்பனிங்க்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். பிளேஸை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மறந்துட்டு இருக்கோம். நோட்பேட்ல இருந்து பிளேஸுக்கு எடுத்துக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதோட ஃபாண்ட் ஸ்டைலையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பாஸ் வச்சுக்கிறேன். டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெப்பாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐட்ராப்பர் கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட் நம்மளுக்கு ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணினாலே போதும். அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருமே நான் தனியாக காப்பி பண்ணி தனியாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா போல்டாக வேணும். ஸோ நான் ஐட்ராப்பரை பேஸ்ட் பண்ணி டேட்டோட ஸ்டைலை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஃபாண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் சின்னது பண்ணிட்டு மிடில் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கலர் செட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் டிராப் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நான் லோகோல இருந்து கலரை வந்து பிக் பண்ண போறேன். இந்த கலரை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போஸ்டருக்கே வந்து டிசைன் பண்ண போறோம், கலர் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான இமேஜஸை பிளேஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஃபைல்ல போயிட்டு பிளேஸ்ல கிளிக் பண்ணி இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ள கிளிக் பண்ணினாலே போதும். இமேஜஸ் வந்து இங்க பிளேஸ் ஆயிடும். அதை செலக்ட் பண்ணி சைஸை டிக்ரீஸ் பண்ணீங்க. இந்த இமேஜஸை வந்து செட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜை மிடில் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுக்கிறேன். இதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரேஞ்சில் போயிட்டு பின் டு ஃப்ரண்ட் அது கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். இதை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ஈவனா கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மூணு இமேஜுமே ஈவனா இருக்க மாதிரி செட் பண்ணுங்க. அந்த அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கட்ட போறேன். அதுக்கு ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வந்து டிராப் பண்ணீங்க. டிராப் பண்ணிட்டு அலைன் பண்றதுல
மிடில் பண்ணிக்கிட்டு சென்ட் டு பேக், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா பேக்ல போயிடும். இதோட கலருமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஐ டிராப்பர்ல ஃபர்ஸ்ட் கலரை பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருக்கு ஐ டிராப்பர்ல லைட் எல்லோ கலரை நான் பிக் பண்ணிக்கிறேன். இதோட அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட் இருக்காம நான் செட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த கார்னர்ல மூவ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸுமே நான் கொஞ்சம் லைட்டா டிகிரிஸ் போயிட்டு செட் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த பாட்டோட டிசைனா கொஞ்சம் டிசைனா பண்றதுக்கு இதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஷீ கொடுத்து காப்பி பண்ணிட்டு இதே பிளேஸ்லயே கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சைஸை கம்மி பண்ணிட்டு டைரக்ட் செலக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுக்கு நான் இந்த கலரை பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைனுக்காக தான் நான் அதை பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருக்கு ஐகான் செட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஐகான் வச்சிருக்கேன். அதை வந்து ஓபன் பண்ணிட்டு காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த ஆர்ட் போர்டு பக்கத்து பேஸ்ட் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் ஐகான் எடுத்து வந்து சைஸ் டிகிரீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பக்கத்துல வச்சுங்க. இன்னும் கூட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணீங்க. வச்சுட்டு இதே கலரை பிக் பண்ணீங்க. இந்த லொகேஷன் சிம்பிள் எப்படி நான் இந்த டிரா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எலிப்ஸ் டிரா பண்ணீங்க. எலிப்ஸ் டிரா பண்ணிட்டு டைரக்ட் செலக்ஷன் டூல்ல மிடில்ல கிளிக் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் கீழே டிராப் பண்ணீங்கன்னா பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா கன்வெர்ட்ன்ற இடத்துல ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டர்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஷார்ப் ஆயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா நான் ஒரு எலிப்ஸ் போட்டு இதை வந்து மிடில்ல வச்சு ஜஸ்ட் நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன், சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிறேன். சென்ட்ரல் அலைன் பண்ணிட்டு பாத் ஃபைண்டர்ல ஜஸ்ட் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணினா இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். அவுட்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் போட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை வந்து நான் அப்படிதான் கிரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ண போறோம். அந்த பேக்ரவுண்ட் செட் பண்றதுக்கு ரெக்டாங்கிள் டூல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணிட்டு அலைன்மெண்ட்ல மிடில் பண்ணீங்க. அதோட கலர் பாத்தீங்கன்னா ஐ டிராப்பர்ல இந்த கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி மிடில் ஒரு கலர் செட் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஐ டிராப்பர்ல ஒயிட்டை பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா பேக்ல போயிடும். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம கலர் ஃபில் பண்ண போறோம். ஆல்ரெடி வச்சிருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த சிம்பிளுக்கு இந்த கலர் எல்லோ கிளிக் பண்ணிட்டு ஒபாசிட்டியோட லெவலை வந்து டிகிரீஸ் பண்ணிக்கிறேன். அதையே காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சிம்பிளுமே நான் யூஸ் பண்ண போறேன். இதுக்குமே பாத்தீங்கன்னா கலர் வந்து சேம் கலரை பிக் பண்ணிட்டு இதோட ஒபாசிட்டி லெவலுமே நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆல்ட்ட பிரஸ் பண்ணி நீங்க அங்க ட்ராக் பண்ணீங்கனாலே போதும், காப்பி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா வந்து எப்படி கிராண்ட் ஓப்பனிங் போஸ்டர் கிரியேட் பண்றதுன்னு இல்லஸ்ட்ரேட்டர்ல பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.